ஹalleluya. குட் மார்னிங். அது என்னங்க, ஏசாண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நம்ம துக்கமா இருக்கணும்ல, நாளைக்கு தானே ஈஸ்டர்னு சொல்றீங்களா? நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. வாங்க எருசலேம்ல இந்த நாள்ல என்ன நடந்ததோ என்பதை நம்ம தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்ற வார்த்தை எவ்வளவாய் நிறைவேறினதோ, அந்த மரணம் எப்படியாக எங்களை ஜீவனுக்குள்ள வழி நடத்தினதோ, ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்து பாவ நிவாரண பலியாக இரத்தத்தை சிந்தி மீட்பின் காரியத்தை ஆயத்தப்படுத்துவது நல்லதென்று அதை செய்து முடித்த இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய இருதயங்களை தேற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரோடு இருக்கும்போது எந்த நாளும் நல்ல நாள் தாங்க நமக்கு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது சிலுவையானாலும், கல்லறையானாலும், சிறைச்சாலை ஆனாலும், சிங்காசனம் ஆனாலும் நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். சரி, நீங்க நேத்து குட் ஃப்ரைடே ஆலயத்துக்கு போனீங்களா? சிலுவையை தியானிச்சீங்களா? சிலுவையின் மேலே ஆண்டவர் பேசிய 7 வார்த்தைகள் அநேக சபைகள்ல தியானிச்சிருப்பாங்க. அத நீங்க கேட்டீங்களா? நேற்று நாங்க கூட லைவ் கொடுத்தோம். விசேஷமா இந்த அனுதின தியானத்துல அந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்காவிட்டாலும் எப்பவுமே நம்முடைய செய்திகள்ல சிலுவையை தியானித்து கொண்டிருக்கோம். ஆண்டவரின் வார்த்தைகள், அவர் பேசிய கடைசி 7 வார்த்தைகள் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுக்குது. முதல்ல ஏசாண்டவர் எழுதியிருக்கிறபடி பாவிகளின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைவாங்க. 3ஆம் நாளிலே எழுதியிருக்கிறபடி அவர் மரணத்திலிருந்து மரணத்தை ஜெயித்து எழுந்திருப்பார் என்பது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் முன்பே சீஷர்களுக்கு கதை சொன்னாரு. பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை சரியா கேட்டா நமக்கு பயம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, தத்தளிப்பு இருக்காது. அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனா அவைகளை புரிந்து கொண்டா இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்போம். முதல்ல ஏசாண்டவரின் வார்த்தைகளை நம்ம நம்பினாலே போதும், பாக்கியவான்களா இருப்போம். தினமும் அவருடைய வசனத்தை கேட்கிறீங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேல ஆகுது அனுதின தியானம் தொடங்கி. ஆனா எத்தனை பேர் நீங்க விசுவாசத்துல வளர்ச்சி அடைறீங்க? அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க அது ஞாபகமே இல்லைங்க. அதனால இனி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்க இவரை நம்பி எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோம். எங்களை விட்டு விட்டாரு, அவர் மரித்து விட்டாரு, இனி நாங்க என்ன செய்யணும், எங்க வருங்காலம் என்ன, அவரை கொன்றவங்க எங்களையும் கொள்ளுவாங்கன்னு கதவை பூட்டி உள்ள இருந்தாங்களாம். இந்த சனிக்கிழமை ஒரு மௌனமான நாளாகிவிட்டது. எங்க இருந்தவங்க அங்க கப்சிப்னு இருந்துட்டாங்க. நேற்றைக்கு குட் ஃப்ரைடே நாள்ல எருசலேம் எல்லாம் கந்தரகோலமா இருந்தது. வீதிகளில் ஆண்டவரை இழுத்து கொண்டு அந்த சிலுவையினுடைய சுமையை அவருடைய தோள்களை வைத்து கொண்டு போகும்போது எங்க பார்த்தாலும் கலவரம், பயமும் கலக்கமும், ஒன்றும் புரியாத நிலைமை. வெள்ளிக்கிழமை அவர் தன்னுடைய ஜீவனை விட்ட பிறகு இனி என்ன, யாருக்கும் ஒன்னும் புரியல. அந்த பயங்கரமான மௌனத்தில் பயத்தோடு இருந்த சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கலங்க. பாருங்க, சில முறை நமக்கு இப்படிப்பட்ட இருளான நாட்கள், நாம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் ஏற்படும். நமக்கு பிரியமானவங்க எதர்ச்சியா இறந்து போவது, நாம யூகித்த சூழ்நிலைகள் இல்லாம எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும். அங்கே அற்புதங்களுக்கு பதிலாக தோல்வி உண்டாகும். சில நேரம் நம்ம தோல்விகளை எதிர்கொள்ளணும். வெற்றி வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அது போல தோல்வியின் போதும் அப்படிப்பட்ட மனசு இருந்தா தானுங்க நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியும். தேவன் மேல விசுவாசம் இருக்கிறவங்க நன்மையோ தீமையோ, இருளோ வெளிச்சமோ, துக்கமோ சந்தோஷமோ, அவன் சிதறமாட்டான், அலறமாட்டான், நடுங்க மாட்டான். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். இந்த சீஷர்களுக்கு அந்த விஷயம்
ஞாபகம் வராம பாவம் ரூம்குள்ள கதவை பூட்டி உட்கார்ந்திருந்தாங்க. உங்களில் அநேகர் கூட இதோ குட் ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, பக்தி திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு என்று நினைக்கிறீங்களா? அல்லது இன்றைக்கு தேவனுடைய அன்பை நினைத்து நினைத்து அவருடைய அனந்த ஞானத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் செய்த பாவ நிவாரண பலிக்காக அதை நாம தியானித்து நினைத்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு எனக்காக தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரு, அவர் பட்ட காயங்களினால நான் சுகப்படணும்னு தானே என்ற விசுவாசத்தோடு நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்தி என் ஆண்டவர் திரும்ப எழுந்திருப்பார், திரும்ப எழுந்திருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவர் என்ற விசுவாசத்தோடு இருந்தா அற்புதங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் திரும்பவும் ராஜாதி ராஜாவா வரப்போகிறாரு. நம்முடைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம உணரணும். நான் சென்று உங்களுக்கு தங்குமிடத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை கொண்டு செல்லுவேன் என்று அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேற போகுது. அதை நமக்கும் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிலே விசுவாசமாயிருங்கள். எத்தனையோ பேர் பக்தினா அந்த பர்டிகுலர் டே நாம அதை வழிபட்டா குட் ஃப்ரைடே அழுவது, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு சந்தோஷிப்பது நினைப்பாங்க. அது அல்ல. சிலுவை தவிர நான் வேற எதையுமே மேன்மை பாராட்டேன் என்று சொன்னாரு பவுல். சிலுவையே என்னுடைய அடைக்கலம் என்று ஒரு அழகான கவி பாடல் எழுதி பாடியிருக்கிறாங்க. எங்க போனாலும் எனக்கு கிடைக்காத மீட்பு, எனக்கு கிடைக்காத விடுதலை சிலுவையினிடமே எனக்கு கிடைத்தது. சிலுவையை பரிசுத்த வேதத்திலிருந்து எடுத்துட்டா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுங்க. எதற்கு ஏசாண்டவர் சிலுவையில போட்டாங்கன்னா அது தீர்க்க தரிசனங்களின்படி நிறைவேறினது. அவர் இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆனால் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொன்னது போல யூதாஸ் இஸ்காரியத்து யாருங்க ஏசாண்டவரை ஒப்பு கொடுக்க? ராணுவ வீரர்கள் யார் அவரை கைது செய்ய? அவரை கைது செய்ய வந்தவங்க அவர் கிட்ட வந்த உடனே அந்த பெரிய வல்லமை நிமித்தமா பின்னாடி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், இதோ நசரேயனாகிய இயேசு நானே என்று அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததுனால அவங்க அவரை கைது செய்ய முடிஞ்சது. 700 வருஷங்களுக்கு முன்பே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல்ல நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று உண்மையான தேவன், அவர் இனி மரிக்க மாட்டார். லாசரு கூட திரும்ப எழுந்தார், ஆண்டவர் எழுப்பினாரு. யாயிரிவின் குமாரத்திய ஆண்டவர் எழுப்பினார், விதேவின் குமாரன் ஆண்டவர் எழுப்பினார். ஆனா அவங்க திரும்ப மறிச்சிட்டாங்க, அவங்க கல்லறைகள் இருக்கு. ஆனா இன்றைக்கு இயேசு ஆண்டவர் மரணத்தின் முல்லை உடைத்ததினாலே மரணத்தை ஜெயித்து எழுந்தவரானார். ஆனா இந்த நாள் முழுவதும் அந்த எருசலேம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. யாருக்கும் ஒன்னும் புரியவில்லை. அதிகாலையிலே அந்த ஸ்திரீகள் கல்லறையை நோக்கி ஓடி போகும் வரைக்கும், காலியான கல்லறையை பார்க்கும் வரைக்கும், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் வரைக்கும் ஒன்றும் புரியாத நிலைமையில் இருந்தாங்க. பாருங்க, இரவுக்கு பின்பு பகல் வரும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒன்றும் புரியாத நிலைமையில இருந்தா, அந்த நிலைமையில இனி நான் என்ன செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, என் கணவன் இறந்துட்டாரு, என் மனைவி இறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க. இன்றைக்கு யுத்தத்துல எத்தனை பேர் இறந்து போறாங்கங்க, எத்தனை பேர் கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவங்க பாக்கியவான். ஒரு நாள் அவர்களை மீண்டும் சந்திப்போம் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவருடைய வருகை நேரத்தில் கர்த்தருக்குள் மரித்தவங்க பரிசுத்தர்கள் கர்த்தரோட கூட வருவாங்க. உயிரோடு இருக்கிற நாம இப்படியே மகிமை சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்ம மரித்தா கல்லறைகள் திறக்கப்படும். நாம என்றென்றைக்கும் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்ற வார்த்தையால நம்மை தேற்றி இருக்கிறாரு. இன்றைக்கு தேவ வசனத்தை அதிகமா தியானிங்க. முக்கியமா சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை தியானிக்க கொஞ்சம் நேரத்தை நீங்க செலவிடுங்க. உங்களில் அநேகருக்கு வீக்கெண்டா இருக்கு, அதனாலன்னு சொல்லி சொந்தக்காரங்களோட உங்களுடைய நேரத்தை அலட்சியமா வீணடிக்காதீங்க. நாளைக்கு தானே ஈஸ்டர், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க.
ஒவ்வொரு நாளும் அவருடைய பாத சமூகத்துல உட்காருவது, அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை தியானிப்பது, விசுவாசத்தோடு சாத்தானை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரே ஆயுதம் இருக்கு. அவர் சிலுவையில் செய்த யாகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம எல்லா சோதனையும் எதிர்கொள்ள முடியும். எல்லா நோயிலிருந்து விடுதலை பெற முடியும். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பை பெற முடியும். நம்புறீங்களா? இயேசாண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று, திரும்பி எழுந்தார் என்று நம்புறீங்களா? அல்லது தோமாவை போல என் விரலை கொண்டு அவருடைய காயங்களை தொட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? பைபிள்ல யோபு பக்தர் இருக்கிறாருங்க. அவருக்கு சிலுவையை குறித்து தெரியாது, இயேசுவின் மரண உயிர்த்தெழுதலும் அவருக்கு தெரியாதுங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தையை ஒருமுறை பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் மரித்த தேவன் இல்லை என்று, அவர் திரும்பவும் பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாரோ சொன்னாங்கன்னு இல்ல, அப்படியாம் என்று இல்ல, எனக்கு தெரியும். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உங்க மனசுல ஆழமாக பதியட்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அவருடைய இரண்டாம் வருகையை கூட நம்புறாருங்க. அவர் மேகங்களின் மேலே திரும்ப வருவார் பூமிக்கு. என்னை கொண்டு போக வருவார் பரலோகத்திற்கு. நான் போய் திரும்ப வருவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்று சுவிசேஷத்தை கேட்காவிட்டாலும் விசுவாசித்தார் யோபு. இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். என்னுடைய தோல் அழுகி போய், எப்ப அழுகி போகும்? கல்லறையில வைத்தா அழுகி போகும். கல்லறையில நம்முடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடும். செல்லரித்தது போல நம் சரீரம் ஓட்டைகள் ஆகிவிடும், அழுகி போகும், ஒன்றுமில்லாம போயிடும். இவர் சொல்லுகிறார், என்னுடைய தோல் முதலா இப்படி அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். என்னுடைய தோல் அழுகி போயிடும், ஆனாலும் நான் திரும்ப ஆண்டவரை பார்ப்பேன். அழுகி போன சரீரத்தோடு அல்ல, மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவரை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். யோபு பக்தர், ஆண்டவர் எனக்காக சிலுவையில மரித்தார் என்று, எனக்கும் தேவனுக்கும் நடுவஸ்தராக அவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு நம்பினாரு. அவர் திரும்ப வருவார்னு நம்புறாரு. நான் மரித்து போய் அழுகி போன பின்பு கூட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். அவர் எனக்கு திரும்ப உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை கொடுப்பார். என்னிலே விசுவாசமாயிருக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தையை சொல்லாமலே, யாருமே சொல்லாமலே, தேவனிடத்துல விசுவாசத்தோடு தேவனுடைய மனதை அறியக்கூடிய, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய யோபு சாட்சி கொடுக்கிறார். அப்ப நமக்கு எத்தனையோ முறை அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்கிறோம். பாருங்க, நம்ம திரும்ப திரும்ப அந்த சிலுவையில் அவரை அறைந்தாங்கன்னு, அவரை ஆணி அடிச்சாங்கன்னு நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ஏதோ உலக சம்பந்தப்பட்ட துக்கம் கிடையாது. அது நானே அவரை சிலுவையில் அறைந்தேன் என்று நாம மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இருக்கு தவிர, அந்த ரோமர்கள் போட்டாங்கன்னா அவங்களை திட்டுவது அல்லது அவர் கஷ்டப்பட்டார்னு துக்கப்படுவது கிடையாது. எருசலேமின் குமாரதிகளே, என் நிமித்தம் அல்ல, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குட் ஃப்ரைடேனா ஏதோ அழுவதும், அடுத்த ஈஸ்டர் ஞாயிறுனா ஏதோ கொண்டாடுவதும் கிடையாதுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவரிலே இன்னமும் விசுவாசிப்பது நம்ம கற்றுக்கொள்வோம். செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, பெரிய தேவனே, உமக்கு நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவன் எனக்கு இருக்கிறார் என்று, என்னுடைய தோல் முதலாய் அழுகி போனாலும், நான் கல்லறைக்கு போய்விட்டாலும் கூட என்னுடைய ஆண்டவர் திரும்ப ராஜாதி ராஜாவாய் வருகிறார் என்று, கல்லறைகள் திறக்கப்படும் என்று, மகிமையின் சரீரத்தோடு நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று, என்றென்றைக்கும் ஆண்டவரோடு நான் உறவாடிக்கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு இருப்பேன் என்ற விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. இந்த உலகத்திலேயே எங்களுடைய பார்வையை வைத்து இந்த உலகமே எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு ஞானமற்றவர்களைப் போல இல்லாம பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்து
எங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக ஜீவனை கொடுத்த எங்க ஆண்டவரை எங்கள் சொந்த இரட்சகராக அங்கீகரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நாளைக்கு ஈஸ்டர் நாளிலே ஐஸ்வர்ய மஹால்ல சென்னையில கல்வாரி சர்ச் ஆராதனைகள் அந்த பெரிய ஹால்ல ஒரே ஆராதனையாக காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கும். சென்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்க. நீங்க வேற இடத்துல இருந்தா உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்க போய் ஆண்டவரை ஆராதிங்க. ஒரு பகுதியை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். முடிஞ்சா அதை கூட நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. வணக்கம். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்